வணக்கம் நம்பிக்கை. ஏன் எதற்கு எப்படி இந்த சீரீஸ் மூலமா பல அரிய அறிவியல் தகவல்களை நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்றைக்கும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க. சார் சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். மனிதர்களுடைய ஸ்கின் டோன் ஒவ்வொரு நிறத்துல இருக்கு. இதுவே விலங்குகள் எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு நிறத்துல இருக்கு. ஆனா தாவரங்கள் எல்லாமே பச்சை நிறத்திலே இருக்கு. அந்த பச்சை நிற குடும்பமாவே எல்லாமே இருக்கு. அதுக்கான காரணம் என்ன சார்? தாவரங்கள் பச்சை நிறமாக இருப்பதற்கு காரணம் குளோரோஃபில் எனப்படும் நிறமிதான். தாவரங்கள் உயிர் வாழ்வதற்கே இந்த குளோரோஃபில் அத்தியாவசியமானது. இதன் முக்கியமான பணி ஒளிச்சேர்க்கை, போட்டோசிந்தசிஸ் ஆகும். தாவரங்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி நீர், கார்பன் டை ஆக்சைடு இவற்றை சேர்த்து தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்து கொள்கின்றன. குளோரோஃபில் நிறமிகள் சூரிய ஒளியில் உள்ள சிவப்பு மற்றும் நீல நிற அலைநீளங்களை கிட்டத்தட்ட முழுமையாக உறிஞ்சு கொள்கின்றன. இந்த உறிஞ்சப்பட்ட ஆற்றல்தான் ஒளிச்சேர்க்கை செயல்முறைக்கு முழுமையாக பயன்படுகிறது. ஆனால் குளோரோஃபில் நிறமிகள் ஒளியின் நிறமாலையில் உள்ள பச்சை நிறத்தை உறிஞ்சுவதில்லை. மாறாக பச்சை நிறத்தை அவை பிரதிபலிக்கின்றன அல்லது திருப்பி அனுப்புகின்றன. குளோரோஃபில் நிறமிகள் பச்சை நிறத்தை பிரதிபலிப்பதால் தாவரங்கள் மற்றும் தாவர இலைகள் பச்சை நிறமாக காட்சி தருகின்றன. தொகுத்து சொல்வதானால் தாவரங்கள் தங்களுடைய ஒளிச்சேர்க்கைக்கு அவசியமான நீல நிற மற்றும் சிவப்பு நிற ஒளியை உறிஞ்சும் போதே அவை பயன்படுத்த விரும்பாத பச்சை நிற ஒளியை பிரதிபலிக்கின்றன. இதுவே தாவரங்கள் பச்சை நிறமாக காட்சி தருவதற்கு காரணம். தாவரத்துடைய அந்த பச்சை நிறத்தை பார்த்தா உங்களுடைய பதில் தான் சார் இனிமேல் எங்களுக்கு நினைவுக்கு வரும்னு நினைக்கிறேன். சார், அடுத்தது ஒரு விஷயம், நம்ம உடம்புல நிறைய டெட் செல்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம இயங்கிட்டு தானே இருக்கோம். உடம்புல இருக்கக்கூடிய அந்த செல்கள் இறக்குதுன்னா என்ன காரணம்? எப்படி அது நடக்குது? மனித உடல் உறுப்புகள் மற்றும் திசுக்களின் அடிப்படை கட்டமைப்பு செல்கள் தான். தசை செல்கள், எலும்பு செல்கள், நரம்பு செல்கள், இரத்த சிவப்பணுக்கள் என்று பல்வேறு வகையான செல்கள் நமது உடலின் அடிப்படையாக அமைகின்றன. ஒரு மனிதனின் உடலில் சராசரியாக 30 ட்ரில்லியன் செல்கள் உள்ளன. அதாவது 30 லட்சம் கோடி செல்கள் உள்ளன. இந்த 30 லட்சம் கோடி செல்களில் சில செல்கள் சில நாட்களில் இறந்து விடுகின்றன. சில செல்கள் சில வாரங்களில் இறந்து விடுகின்றன. சில செல்கள் சில ஆண்டுகளில் இறந்து விடுகின்றன. சில செல்கள் ஆயுள் முழுவதும் நீடிக்கின்றன. சரும செல்கள் சுமார் 4 வாரங்களில் இறந்து விடுகின்றன. வெள்ளை இரத்த அணுக்கள் சுமார் 13 நாட்களில் இறந்து விடுகின்றன. சிவப்பு இரத்த அணுக்கள் சுமார் 120 நாட்களில் இறந்து விடுகின்றன. கல்லீரல் செல்கள் சுமார் 400 நாட்களில் இறந்து விடுகின்றன. நரம்பு செல்கள், இதய தசை செல்கள் போன்றவை ஆயுள் முழுவதும் நீடிக்கின்றன. பல செல்கள் குறிப்பிட்ட காலத்தில் இறந்து விடுவது என்பது உடலின் புதுப்பிப்பு செயல்முறையின் ஒரு பகுதி. செல்கள் இறப்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. அவற்றை முக்கியமாக 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று திட்டமிடப்பட்ட செல் இறப்பு, அப்போப்டோசிஸ். மற்றொன்று விபத்து மரணம், நெக்ராசிஸ். மனித உடல் தொடர்ந்து புதிய செல்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த புதிய செல்கள் செயல்பட பழைய செல்கள், இறந்த செல்கள் அகற்றப்பட வேண்டும். குறிப்பாக நோய் கிருமிகளால் தாக்கப்பட்ட செல்களை நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் கண்டறிந்து அவற்றை அழித்து அகற்றி விடுகிறது. விபத்து, கடுமையான காயம், நச்சுப் பொருட்களின் தாக்கம் இவற்றின் மூலமாகவும் செல்கள் இறப்பதும் நடக்கிறது. மொத்தத்தில் நமது உடலின் அடிப்படை கட்டமைப்பான செல்களில் பல செல்கள் இறந்து விடுவது என்பது பழைய மற்றும் சேதமடைந்த செல்களை அகற்றி புதிய மற்றும் ஆரோக்கியமான செல்களை மாற்றுவதன் மூலம் உடலின் ஆரோக்கியத்தை பேணுவதற்கான ஒரு இயற்கையான நடைமுறையாகும். ஃபைன் சார். உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழியையும் நீங்கள் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. சார், எங்களுக்கு இந்த மேக்னெட்டிக் பவர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி அது ஆப்போசிட் போல்ஸை அட்ராக்ட் பண்ணுது? எதிரெதிர் துருவங்கள் ஈர்க்கும், ஒரே வகை துருவங்கள் விலகும் என்பது இயற்பியலின் அடிப்படை விதி. இதுவே காந்தங்களில் எதிரெதிர் துருவங்கள் ஈர்க்கப்படுவதற்கான அடிப்படை காரணம்.
மின்சாரம், மோட்டார்கள், எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் போன்ற பல அடிப்படை பயன்பாடுகளுக்கு காந்தங்களே பயன்படுகின்றன. ஒவ்வொரு காந்தத்தை சுற்றியும் கண்ணுக்கு புலப்படாத ஒரு காந்த புலம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ளது. இந்த காந்த புலம்தான் காந்தத்தின் ஈர்ப்பு மற்றும் விலக்கு விசைக்கு காரணம். காந்தப்புல கோடுகளின் நகர்வு பொதுவாக காந்தத்தின் வட துருவத்தில் தொடங்குகிறது. அது தென் துருவத்தை நோக்கி சென்று பின்னர் மீண்டும் காந்தத்தின் உட்பகுதியை தாண்டி மீண்டும் வடக்கு நோக்கி செல்கிறது. எதிரெதிர் துருவங்களை அருகில் கொண்டு வரும்போது முதல் காந்தத்தின் வட துருவத்திலிருந்து வெளிப்படும் காந்தப்புல கோடுகள் இரண்டாவது காந்தத்தின் தென் துருவத்திற்குள் நுழைய முயற்சிக்கின்றன. இந்த காந்தப்புல கோடுகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து இரண்டு காந்தங்களுக்கிடையே ஒரு தொடர்ச்சியான பிணைப்பை உருவாக்குகின்றன. இந்த நிகழ்வின் போது காந்தப்புல கோடுகள் இரண்டு காந்தத்தையும் ஒன்றை நோக்கி ஒன்றாக இழுத்து காந்த புலத்தை முழுமையாக்க முயல்கின்றன. இந்த இழுக்கும் விசைதான் ஈர்ப்பு விசை அல்லது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதே வேளையில் ஒரே துருவங்களை வடக்கு மற்றும் வடக்கு அல்லது தெற்கு மற்றும் தெற்கு அருகில் கொண்டு வரும்போது அவற்றின் காந்தப்புல கோடுகள் ஒன்றை ஒன்று விலக்குகின்றன. இதுவே விலக்கு விசை. இவ்வாறு காந்தங்களின் எதிரெதிர் துருவங்கள் ஈர்க்கப்படுவதற்கு காரணம் இயற்பியலின் அடிப்படை விதிதான். காந்தங்களை வச்சு நாங்கள் விளையாடி இருக்கோம், ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சயின்ஸ் இருக்குன்னு இப்போதான் எங்களுக்கு தெரிய வருது. ரொம்ப பயனுள்ள தகவல்களாக இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சுமையா.